விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலில் திமுக எப்படியும் வெற்றி பெற்றே தீர்வுதுன்னு சொல்லி 28 அமைச்சர்கள் களமிறங்கிட்டாங்க. சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மாநில மாவட்ட நிர்வாகிகள் தெரு தெருவா வீடு வீடாக போய் பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு பாட்டாளி மக்கள் கட்சி புலம்புது. பல புகார்கள் கொடுத்தோம், மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை எடுக்கலை, தேர்தல் அதிகாரியும் நடவடிக்கை எடுக்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஏராளமான புகார்களின் அடிப்படையில் எப்போவுமே ஆட்சி கட்சியான எந்த ஆட்சி கட்சியோ அந்த கட்சி தான் இடைத்தேர்தலில் வெற்றி பெறும் என்பது காலங்காலமான நடைமுறை. இப்போ பிரதான எதிர்கட்சியும் களத்தில் இல்லை. வெற்றி எளிதாக கிடைக்கும் என்று கருதினாலும் கூட பாமக, பாஜக என்பது அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய போட்டியாளர்களாகவும், நாம் தமிழர் இயக்கம் என்பது மிகப்பெரிய போட்டியாளர்களாகவும் கருதி திமுக எல்லோரையும் களமிறங்கி இருக்காங்க. வர 7ஆம் தேதி 8ஆம் தேதி உதயநிதியும் அந்த களத்தில் இறங்கி பிரச்சார களத்துக்கு போறாரு அப்படிங்கிறாங்க. இந்த வெற்றி என்பது திமுக பெற்றாலும் கூட அது விமர்சனத்துக்குரிய வெற்றியாக தான் இருக்கும் என்பதுதான் பொதுவெளி கருத்தாக இருக்கிறது.